அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து நிசா. இப்ப வந்து விடியல் குழந்தை உரிமை இயக்கத்துல வந்து பொருளாளரா இருக்கேன். நான் கோபி. நான் விடியல் குழந்தை உரிமை இயக்கத்தோட இயக்கத்தில வந்து இந்த ஆண்டு வந்து பொறுப்பெடுத்திருக்கேன். எனக்கு வந்து இந்த வருஷம் வந்து பிப்ரவரி மாதம் வந்து போபால் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சி. போபால் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது. அது நான் வந்து ஃப்ளைட்டில் போனேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து நான் முறையாக அந்த ஃப்ளைட்டில் போனேன். அங்கே போனே வந்து அந்த ட்ராவலில் போய் வந்து ரொம்ப வந்து நிறைய விஷயம்லாம் பார்க்க முடிச்சு. ஃப்ளைட்டில் போகும்போது கிட்டக்க இருக்க விஷயம்லாம் பார்க்கும்போது ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அங்கே போனதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஒரு பயிற்சிக்காண்டி போயிருந்தோம். அவங்க நடத்தின எல்லாமே வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. அவங்க நடத்தின விஷயங்களை வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து ஜாலியாக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாதனாலும் அவங்களோட வந்து நாங்கள் வந்து இந்த ஆக்ஷன் மூலியமாவோ இல்லைன்னா வந்து ஊம பாஷை மூலியமா வந்து பேச வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பயிற்சி பற்றி சொன்னோன்னா வந்து அவங்க வந்து சூப்பராக நடத்திருந்தாங்க. அதில் வந்து எனக்கு ஒரு பயிற்சி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரதிநிதிகளுக்கும் தலைவர்களுக்கும் வந்து வித்தியாசத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து தலைவர்கள் வந்து எப்படி இருப்பாங்க, அவங்களோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கும், பிரதிநிதிகள்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்களோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்றது வந்து ரொம்ப வந்து டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து அங்கே வந்து ஒரு பிரதிநிதியாக போயிருந்தோம். அப்படின்றது வந்து நாங்கள் வந்து எப்படி வந்து அவங்க கருத்துக்கள் பேசுகிறோம் வந்து நாங்கள் வந்து எங்கள் கருத்துக்கள் இல்லாமல் எங்கள் இயக்கத்தோட கருத்தை சொல்லணும். அதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருந்தாங்க. செகண்ட் நாள் வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எதனால வந்து செகண்ட் டே வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு பிரச்சனைக்கு வந்து எப்படி தீர்வு காண முடியும்னு சொல்லி வந்து அவங்க வந்து எங்களுக்கு வந்து நல்லா புரிய வச்சாங்க. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா 5W ஒரு H அந்த இது மூலமாக வந்து எங்களுக்கு வந்து புரிய வச்சாங்க. ஒரு ஆக்டிவிட்டியும் கொடுத்தாங்க, ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து இந்த பிரச்சனையிலலாம் எப்படிலாம் தீர்வு காணலாம் அப்படிலாம் சொல்லி வந்து எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதே மூலமா வந்து எங்களுக்கு கொடுத்தோம். நாங்கள் வந்து அதுக்கு வந்து பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு வந்து எங்களால வந்து சொல்ல முடிஞ்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து சேஃப் சிட்டி ப்ரோக்ராம் வந்து நடத்துனாங்க. அவங்க நடத்துறப்ப வந்து அவங்களாம் எப்படி குழந்தைகளை பாதுகாக்கிறாங்க, அதாவது சேஃப் சிட்டியில் இருக்கிற மெம்பர்ஸ்லாம் வந்து குழந்தைகளை எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படிலாம் சொல்லி வந்து எங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அவங்க சுற்றி பார்க்க போனோம். அவங்க வந்து ஜூ கூட்டி போனாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து எங்கள் ஏக்க நானும் நிஷா பிரியாக்கா மட்டும் நிறைய இடத்துல வந்து சுற்றி பார்க்க போனோம். அந்த இடம் வந்து ரொம்ப இந்த போபால்ன்ற இடம் வந்து ரொம்ப வந்து அழகாக இருந்துச்சு. நிறைய இடங்கள் வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த பயணம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.